மொபைல் லோன் வரைக்கும் எல்லாமே அப்கமிங் ப்ராஜெக்ட்லையும் நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இன்னும் இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு ஆப்ஷனும் உள்ள வரப்போகுது. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஓகே லீடர்ஸ், அந்த கிரெடிட் கார்டு இன்னைக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத அது ஒரு இங்கே நமக்கு ஹிண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஷாப்பிங் போர்ட்டல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம் மல்டி யூஸுக்கு. ப்ளஸ் நம்ம பெட்ரோல் பம்பில், மால்ஸில், ஃபுட் ஆர்டர்ஸு இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும் லீடர்ஸ். அப்போ அந்த கிரெடிட் கார்டு ஆப்ஷனும் நமக்கு நம்மளுடைய அப்கமிங் ப்ராஜெக்டில் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பேங்கிங்ல நீங்க அதிகமா இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ரீசனே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுவல்ஸை அடமானம் வைப்போம். அதாவது கோல்டு வந்து நமக்கு அந்த லோன் அப்படின்னு நம்ம எடுப்போம். அதுவும் நம்ம ப்ராஜெக்ட்ல அப்கமிங் ப்ராஜெக்ட்ல இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்ச உடனே ரொம்ப குயிக்கா வரக்கூடிய ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல வந்து கோல்டு லோன் வந்து ரொம்ப குயிக்கா வரப்போகுது லீடர்ஸ். அப்போ இங்க நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்ம கிளவுட் டெக்னோல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இந்த பெனிஃபிட் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைங்களா? நீங்க நல்லா தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு இப்போ கரண்ட்ல ஒரு பேங்கிங்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட் பண்ணியிருப்போம். அதே போல நாம நிறைய பேருக்கு இன்ட்ரோடக்ஷனும் பண்ணியிருப்போம். அப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்றனாலையோ இல்லை நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றனாலையோ ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய பேங்கிங்ல நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம கிளவுட் டெக்னோல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க நண்பர் இங்கே இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அவங்க லிங்க் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நம்ம இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு 1600 மினிமம் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னமும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டுமே யோசிச்சு ஏதோ ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு ரொம்ப டோட்டலாக டிஸ்டர்ப் ஆன நபர்கள் தான் நீங்க நிறைய பேர் இருக்காங்க லீடர்ஸ். ஆனா இங்க நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதை தயவு செய்து பார்க்காதீங்க. கிளவுட் டெக்னோ அப்படின்றது ஃபியூச்சர்ல பேங்கிங்கா கன்வர்ஷன் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம கம்பெனியோட நிறுவனத்துடைய எம்டி மிஸ்டர் கிராந்திகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு வைடா நம்மளோட பிசினஸ் நடந்துட்டு இருக்கு லீடர்ஸ். அப்போ இங்க நான் சொல்றேன், இங்க ஜஸ்ட் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு மினிமம் பேலன்ஸா ஒன் டைம் 1600 பேக்கேஜ்ல உள்ள வர போறோம். இதுல எந்த வித அப்கிரேடும் கிடையாது. ஒரே ஒரு முறை நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரப்போது, அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம். இதுல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணனால இப்போ நீங்க ஆல்ரெடி சம் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏதோ ஜஸ்ட் நான் இருக்கணும், ஒரு ப்ரூஃபுக்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா இங்க டெய்லி பாத்தீங்கன்னா 0.5%, அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா டெய்லி 8 ரூபாய் வீதம் உங்களுக்கு டெய்லி போனஸா கிடைக்கும் லீடர்ஸ். அப்ப டெய்லி போனஸ் அப்படின்னா இது எவ்வளவு நாள் கிடைக்கும்? அப்போ சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு கிழமையில மட்டும் இல்லை, அதாவது பேங்க் ஒர்க்கிங் டேஸ் கிட்டத்தட்ட 400 ஒர்க்கிங் டேஸுக்கு உங்களுக்கு இந்த 8 ரூபாய் வீதம் உங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா நீங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து டபுள் தி வேல்யூ ஆகுற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஒரு சிஸ்டத்தை இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அப்ப இதை நான் ஓபன் பண்ணனால எனக்கு இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தெரிகிற விஷயத்த நீங்க ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு ரெஃபர் பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த 2 பேரை ரெஃபர் பண்ணா, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம லோனுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு லோனுன்றது நம்ம ஈஸியா வந்து இன்னைக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு சம்மர் நடந்துட்டு இருக்கு, வாங்க 0% ஏசி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப ஈஸியா நம்மளை கன்வர்ஷன் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு லீடர்ஸ். அப்ப என்னன்னா உள்ள வர வைக்கிறதுக்கு பல விதமான விஷயங்கள் வச்சு நம்மளுடைய செலவுல அதிகரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு டோட்டல் மீடியாவும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதுக்காக நம்ம எவ்வளவு லோன்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டே இருக்கோம், இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கோம், அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்ப இஎம்ஐ கட்டுறதுக்கு திரும்ப ஒரு லோன் எடுப்போம். ஆனா இங்க நீங்க இந்த ஒரு எக்ஸலண்டான ப்ராஜெக்டை ஒரு 2 நபருக்கு நீங்க ரெஃபர் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு இங்க கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான லோன் வந்து எலிஜிபிள் ஆகும் லீடர்ஸ். அந்த 9 வகையான லோன்ன்றது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல நமக்கு வரும். அதுல ஃபர்ஸ்ட் லோன் 2250 ரூபாய்க்கான லோன் நமக்கு எலிஜிபிள் ஆகும். அது ரைட் லெஃப்ட்னு சொல்லுவாங்க, ஏபி இந்த 2 ரெஃபரன்ஸை எப்போ நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ உங்களுக்கு இம்மீடியட்டா லோன் வந்து ஸ்டார்ட் ஆகும் லீடர்ஸ். அதே நேரத்துல அந்த டெய்லி போனஸ் அப்படின்றது அன்னையில இருந்து என்னைக்கு நீங்க 2வது டைரக்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்றீங்களோ அன்னையில இருந்து அந்த டெய்லி போனஸ்ன்றது ஸ்டாப் ஆயிடும்.
சரிங்களா? அப்ப லோன் எலிஜிபிள் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லோன் 2250 ரூபா அப்படியே கிடைக்குமான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. சில 80% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா வேலட்ல கிரெடிட் ஆயிடும். அப்போ அதை வந்து நீங்க வித்ட்ரால் போடணும்னாலும் போட்டுக்கலாம். அப்போ வித்ட்ரால் போட்டீங்கன்னா ஒரு 10% டிடக்ஷன் போக உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இது போக அந்த அமௌண்ட்டை எப்படி நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஈஸி வீக்லி இன்ஸ்டால்மெண்ட் தான். அதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னா வீக்லி 450 450 ரூபா வீதம் 4 வாரத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் லேட்டஸ்ட். ஏன்னா இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா நீங்க வாங்கக்கூடிய லோனுக்கு எந்த விதத்திலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ இங்க வட்டி இல்லாத ஒரு தொகையை வந்து நம்ம வந்து செலுத்த போறோம். அப்ப 4 வாரத்துல 1800 ரூபா நம்ம வாங்கின அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் பண்ண போறோம். அப்படி ப்ராப்பரா கட்டினால நமக்கு கம்பெனி கொடுக்கறது அடுத்த ஒரு பெனிஃபிட் கேஷ்பேக் ஃபெசிலிட்டி. அப்போ 450 ரூபா வீதம் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் லோன் 4 வாரம் கம்ப்ளீட் பண்ணனால 450 ரூபா நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும்னா இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் லோன் 4வது வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு காலையை வந்து நான் செகண்ட் லோனுக்கும் எனக்கு எலிஜிபிள் ஆயிடும். அந்த லோனை அக்சஸ் பண்ணும்போது செகண்ட் லோன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 5000 ரூபாய்க்கான லோன் எலிஜிபிள் ஆகும். அதுல 80% 80% பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் கிரெடிட் ஆகும். இந்த 4000 ரூபாய் கிரெடிட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் லோனுக்குரிய கேஷ்பேக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்போ இந்த லோன் அமௌண்ட்டை எப்படி நான் செலுத்துறது அப்படின்னா ரொம்ப வாரம் 500 ரூபாய் வீதம் 8 வாரத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 8 வாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அடுத்து எனக்கு தேர்ட் லோன் எலிஜிபிள் ஆயிடும். அப்போ செகண்ட் லோனுக்குரிய கேஷ்பேக்கும் எனக்கு ரிசீவ் ஆகும். அப்போ தேர்ட் லோன்ல பாத்தீங்கன்னா மூணாவது என்ன லோன் கிடைக்கும்னா 10,000 ரூபாய்க்கான லோன் கிடைக்கும். அந்த 10,000 ரூபாய் லோன் அப்படின்றது 80% 8,000 ரூபாய் கிரெடிட் ஆகும். அதை 10 வாரம் வீதம் 800 ரூபாய் வீதம் நம்ம செலுத்தி நம்ம அந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுவோம். இனி வர்றது எல்லாமே 9 வகையான லோன் இருக்கு. ஸோ அந்த 9 வகையான லோனும் அடுத்தடுத்து மூணாவது லோன்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 வாரங்கள்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு லோனை இங்க எடுக்கிறது நம்மளுடைய ஒர்க்கு கிடையாது. இந்த லோன் முடிய முடிய நமக்கு கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜா நம்மளுடைய சிஸ்டத்துல இருக்கு லீடர்ஸ். அப்ப இங்க யாரு வந்தாலும் சரி இங்க வந்து பெருசா டீம் கொடுக்கணுமா அப்படின்னா எந்த வித கண்டிஷனும் கிடையாது. இந்த 9 வகையான லோனும் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2250 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 10 lakhs வரைக்கும் இருக்கு. இந்த 10 லட்ச ரூபா லோன் முடியறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் 20 மாத காலங்கள் ஆகும் லீடர்ஸ். அப்போ நீங்க மூணாவது லோன் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றும் 10 வாரங்கள் மட்டும்தான். அப்ப அந்த 10 வாரங்கள்ல கம்ப்ளீட் ஆக இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மூணாவது லோன் முடிய 2000 ரூபாய் நமக்கு கேஷ்பேக் இருக்கு. 4வது லோன் 25,000 ரூபாய் நமக்கு கிரெடிட் ஆகும். அதை 2000 ரூபாய் வீதம் 10 வாரத்துல கம்ப்ளீட் பண்ணிருப்போம். 5000 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். அடுத்து 5வது லோன்ல 10,000 ரூபாய் கேஷ்பேக், 6வது லோன்ல 20,000 ரூபாய் கேஷ்பேக். இந்த மாதிரி நமக்கு கேஷ்பேக் மட்டுமே 20 மாதங்கள்ல கிட்டத்தட்ட 3,88,450 ரூபாய் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க நம்ம எதையும் வந்து என்ன சொல்றது யாரையும் வந்து ரொம்ப இதுபடுத்தி நம்ம பேசல, மிகைப்படுத்தி பேசல. இங்க என்ன எக்ஸாக்டா கிடைக்குமோ அதை நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன எலிஜிபிள் பாத்தீங்கன்னா 1600 ஒருத்தர் இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்காரு. ஒரு 2 நபர்களுக்கு இந்த விஷயத்த புரிய வச்சு, அப்ப இந்த புரிய வச்சுன்னா இங்க இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஆளை சேர்க்கிற பிசினஸா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. இங்க ஆளை சேர்க்கிற வேலை கிடையாது, ஆளை புரிய வைக்கிற வேலை. சேர்க்கறதுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு லீடர்ஸ். இங்க புரிய வைக்கிறதுக்கு தான் இங்க யாருமே இல்லை. அப்ப அந்த புரிய வைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இங்க நம்ம இந்த மீட்டிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இங்க ஒரு 2 பேருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. தயவு செய்து சேர்க்காதீங்க. அப்ப இந்த புரிய வைக்கிற விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 20 மாதங்கள்ல ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 3,88,000 அப்படின்றது அவருக்கு கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் மட்டும். ஏன்னா லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் லோன் அமௌண்ட் கிட்டத்தட்ட 19 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு லீடர்ஸ். அப்ப இதை எப்படி சார் எடுக்கிறது, நான் எப்படி சார் கட்டுறது அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு தோணும். இங்க யாரும் மேக்சிமம் நாங்க சொல்ற விஷயம் இந்த லோனை எடுத்துதான் நீங்க வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த லோனை நீங்க வேலட்ல ஹோல்டிங்ல வச்சா கூட அந்தந்த வாரங்கள்ல அதுவே ஆட்டோ டெபிட் ஆகிக்கிறோம் லீடர்ஸ். அப்போ இங்க ஏன் இதை சொல்றேன்னா ஒருவேளை நீங்க வித்ட்ரால் பண்ணிட்டு அந்த டேட்டுக்கு நீங்க கட்ட முடியாம போகும் பட்சத்துல ஏன்னா இங்க சார் அந்த முதல் சார்ட் ஒரு தடவை காமிங்க, பேக் போங்க சார். அதுல ஒருவேளை ஒரு நாள் டிலே ஆகி நம்ம டியூவை இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டியூ இப்ப ஃபர்ஸ்ட் லோன்ல 450 ரூபா வீதம் 4 வாரம் கட்டணும். இப்ப இன்னைக்கு லோனோட டேட் அப்படின்னா இன்னைக்கு கட்டாம விட்டுட்டாரு அப்படின்னா கூட நாளைக்கு ஒரு நாள் டிலே ஆனா கூட அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மிஸ் யுவர் இடபிள்யூஐ 10% ஃபைன் இருக்கும். இங்க பெனால்டி பார்த்தீங்கன்னா 10%. அப்போ என்ன அமௌண்ட் அப்போ 450 ரூபா கட்டலாம் அதுக்கு 10% போது 45 ரூபா வந்து நம்ம ஃபைன் பெனால்டி கட்டுற மாதிரி இருக்கும்.
ஒருவேளை இது ஒரு முறை வந்தா பிரச்சனை கிடையாது. இது 2வது முறையும் அவர் வந்து லோனை டிலே பண்ணி கட்டியிருந்தால் அவருக்கு அடுத்தடுத்த லோன் எலிஜிபிள் ஆகாது. அப்படியே அந்த எந்த லோன் இருக்காரோ அந்த லோனோட அவருக்கு கட்டாயிடும் லீடர்ஸ். உதாரணத்துக்கு 3வது லோன் 10,000 லோன் கட்டிட்டு இருக்காரு, வாரம் 800 ரூபாய் கட்டணும். அப்போ ஒரு வாரம் டிலே பண்ணிட்டாரு, 2வது வாரமும் அந்த மாதிரி டிலே ஆகும் பட்சத்துல அவருக்கு அடுத்தடுத்த லோன் வந்து எலிஜிபிள் ஆகாது. பிசினஸ் லைவ்ல இருப்பாரு, ஆனா லோன் வந்து எலிஜிபிள் ஆகாது லீடர்ஸ். அப்போ இங்க ப்ராப்பரா கட்டக்கூடிய நபர்களுக்கு சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 20 மாதங்கள்ல வார வாரம் விடாம ஒவ்வொரு லோனும் கம்ப்ளீட் பண்ணும்போது கேஷ்பேக் கிடைக்கிறது மட்டும் அல்லாமல் இந்த லோனை ப்ராப்பரா கட்டி முடிச்சுக்கிறவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் வீதம் அடுத்து இருக்கக்கூடிய 20 மாதங்களுக்கு அவருக்கு ராயல்ட்டியா 1 லட்ச ரூபாய் வீதம் கிடைக்கும். யாருக்கு அப்படின்னா இதை ப்ராப்பரா கட்டக்கூடிய கஸ்டமருக்கு லீடர்ஸ். ஏன்னா இங்க ராயல்ட்டி அப்படின்ற விஷயத்த நீங்க நெட்வொர்க் லீடர்ஸ் இங்க நிறைய பேர் இருப்பீங்க, நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. பல இடங்கள்ல இவ்வளோ டார்கெட் முடிச்சா நமக்கு ராயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இங்க ஒரு கஸ்டமர் ப்ராப்பரா அவருக்கு கிடைக்கக்கூடிய லோனை, கம்பெனி கொடுக்கக்கூடிய லோனை ப்ராப்பரா அவருக்கு ரிட்டர்ன் இடபிள்யூஐ ப்ராப்பரா பண்ணியிருந்தாலே அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு 20 மந்த்ஸுக்கு 1 லேக் மந்த்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கட்டாயம் இருக்கும். அது என்னன்றதை நம்ம ஃபியூச்சர்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டான விஷயம், நான் இணைஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு 2 ரெஃபரல் கொடுத்ததுக்கு மட்டுமே இவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்குன்னா இதை ஏன் நான் வந்து எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் எடுத்து கொடுக்க கூடாது? அப்ப இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குன்றத நான் எத்தனை பேருக்கு வேணாலும் நான் சொல்லலாம். அப்ப இங்க மினிமம் 2 பேருக்கு கொடுக்கும் போதே இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளவு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நான் வந்து அடுத்தடுத்து நான் கொடுக்கும் பட்சத்துல நமக்கு டைரக்ட் ஸ்பான்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு லீடர்ஸ். அப்ப இங்க இன்கமா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏபி ரைட் லெஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த 2 ஐடி கொடுக்கும்போது நம்ம லோன் எலிஜிபிள் ஆகும். அந்த 2 ஐடிக்கு இன்கம் கிடையாது. அப்போ நீங்க 3வதா ஒரு டைரக்ட் கொடுக்கும்போது ஏக்கு கீழேயோ இல்லை பிக்கு கீழேயோ தான் நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. அப்படி கொடுக்கக்கூடிய 3வது டைரக்ட்ல இருந்து ஒவ்வொரு நபருக்கும் நமக்கு 500 ரூபாய் வீதம் டைரக்ட் ஸ்பான்சர் இன்கமா நமக்கு கிடைக்கும் லீடர்ஸ். அப்ப இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பார்த்து ஒரு 10 பேருக்கு இதை ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? இல்ல சார் நான் நிறைய பேருக்கு கொடுப்பேன், 100 பேருக்கு கொடுத்தா என்ன இன்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அதாவது ஏக்கு கீழேயோ பிக்கு கீழே தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்படி பிளேஸ்மெண்ட் பண்றதுனால அடிஷ்னல் பெனிஃபிட்டா இப்பதான் நான் வந்து நெட்வொர்க் சிஸ்டம் உள்ள வருது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்காக ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய லோன் வேல்யூ இருக்கு, பிளஸ் நமக்கு கேஷ்பேக்ல மட்டுமே இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்ப இது ஒருவேளை நான் ப்ரொமோஷன் பண்றேன், அப்ப எத்தனையோ கான்செப்ட் பார்த்தேன் சார், இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஒருவேளை நான் டீம் எடுத்தா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஏபி கொடுத்துருப்பீங்க, 3வது ஒரு டைரக்ட் கொடுக்கும்போது 500 ரூபாய் டைரக்ட் ஸ்பான்சர் கிடைக்கும். இது போக பைனரி இன்கமும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பைனரி மட்டும் 1:2 ஆர் 2:1 சொல்லுவாங்க, அது நெட்வொர்க்ல டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 1:2 அந்த பேர் மேட்ச்க்கு எனக்கு என்ன சார் இன்கம் அப்படின்னா 10%. அப்போ 160 ரூபா வந்து உங்களுக்கு அடிஷனலா இன்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ரைட்ல ஒரு 10 நபர்கள், லெஃப்ட்ல ஒரு 10 நபர்கள் வந்தா 10க்கு பேர் மேட்ச் பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் மேட்ச்க்கு மட்டும்தான் ஒரு டெய்ல் ஓப்பன் ஆகணும்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வர்றது எல்லாமே 1:1 தான். அப்போ ரைட்ல 10 லெஃப்ட்ல 10 வந்திருந்தா எனக்கு 1200 ரூபாய் இன்கம் கிடைச்சிருக்கும். ஒருவேளை எனக்கு ரைட்ல ஒரு 100 பேர் போயிட்டாங்க சார், லெஃப்ட்ல எனக்கு ஒரு 20 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அந்த மினிமம் என்னவோ அது பேர் மேட்ச் பண்ணி இன்கம் அவருக்கு மறுநாள். இங்க ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா டெய்லி கட் ஆஃப், மறுநாள் காலையில நைட்டு 12 மணிக்கு கட் ஆஃப் முடிஞ்சு மார்னிங் அவர் ஓப்பன் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இன்கம் வரதை பார்க்கலாம், அதை அவர் வித்ட்ராலும் போட்டுக்க முடியும். ஸோ இந்த இன்கம் பைனரியில எவ்வளவு தூரம் சார் என்னால் ஏர்ன் பண்ண முடியும்? ஏன்னா எனக்கு பெரிய டீம்ல நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் இங்க சொல்லுவேன், ஒரு நாளுடைய அதிகபட்ச வருமானமா 25,000 ரூபாய் வரைக்கும் இங்க வருமானம் பெற முடியும். சார் இது சாத்தியமா அப்படின்னு எல்லாருக்கும் கேள்விப்படலாம். ஆனா இங்க நிறுவனம் ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஒரு 6 மந்த் தான் ஆகுது லீடர்ஸ். நவம்பர் 1 2023 ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறுவனம் இன்னைக்கு 6வது மாசம் ரன்னிங்ல இருக்கு. இது வரைக்கும் ரம்பல்ல ஒரு 8 லட்சம் யூசர் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஜஸ்ட் 8 லட்சம் ஐடி தான் வந்திருக்கு. அப்ப இது ஒரு மிராக்கல் அப்படின்றது ஏன் இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு எளிமையான சிஸ்டம் இன்னைக்கு கையில கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்கப்போடு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு மீட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு 295 மக்கள் உள்ள வந்திருக்கோம்.
ஆனால் நார்த் மீட்டிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும். 1000 மெம்பர் தான் உள்ள அட்டன் பண்ண முடியும். 1000 பேருக்கும் அந்த 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே 1000 பேர் ஃபுல் ஆகிடும். நான் இதை சொல்றேன் அப்படின்னா அங்கெல்லாம் இன்னும் ஸ்பீடா போயிடுச்சு. ஆனா நம்ம மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயமும் இருக்கும். ஏன்னா ஒரு கான்செப்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணி பல கான்செப்டை உருவாக்குவாங்க அதே சிஸ்டத்தை. அது மாதிரி இங்க வந்தனால எல்லாம் இங்க டைவர்ட் ஆகிட்டு போயிட்டு இங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் வேக்கன்ட் மார்க்கெட் லீடர்ஸ் இந்த சிஸ்டத்தை சரியான விதத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஏன்னா ரியல் எதுன்னு தெரியும். சரிங்களா? அப்ப ரியல் எதுன்றத இங்க வந்திருக்கவங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு நீங்க தான் கைட் பண்ண போறீங்க. அப்ப இன்னைக்கு 25,000 ரூபாய் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மாதம் 25,000 சம்பளம் வாங்குற நபர்கள் இல்ல ஒரு பிசினஸ் பண்ணி 25,000 ப்ராஃபிட் எடுக்கிற நபர்களுக்கு எவ்வளவு ரிஸ்க்ன்றது தெரியும். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து டெய்லி 25,000 அப்படின்றத சர்வசாதாரணமா வாங்கிட்டு இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸும் இங்க இருக்காங்க. அப்ப நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு லீடர்ஸ். அப்போ இதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரூஃபும் இப்போ காமிச்சிடலாம். ரமேஷ் சார் அந்த இன்கம் ப்ரூஃப் காமிச்சிடலாங்களா? ஓகே ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. லீடர்ஸ் பிளான் இவ்வளோதான் லீடர்ஸ். ரொம்ப சிம்பிள் பிளானு. 1200 போட்டால் அவருக்கு 2 டேரக்ட் கொடுத்தா அவருக்கு என்ன கிடைக்கும்ன்றத லோன் சார்ட்ல காமிச்சிட்டோம். அந்த லோன் சார்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது போக அடுத்தடுத்து டீம் கொடுக்க நமக்கு டைரக்ட் ரெஃபரல் 500, பேர் மேட்ச்க்கு 116 கிடைக்கும். இவ்வளவுதான். மேக்ஸிமம் செல்லிங் 25,000. அப்போ இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றத நீங்க உள்ள ரெகுலரா நீங்க வரும்போது தான் இதோடைய வேல்யூ என்னன்றது புரிய வரும். அப்போ இங்க 25,000 வாங்கிட்டு இருக்காங்க, தாராளமா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க இன்னைக்கு ஒரு ப்ரூஃப் இங்க நான் உங்களுக்கு லைவா இங்க ஷோ பண்றேன். இது ஒரு டாப் லீடருடைய இன்கம் ப்ரூஃப் லீடர்ஸ். இது ஜஸ்ட் நீங்க இன்னைக்கு சைட்ல ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா தெரியும் 22 ஏப்ரல் 24 இன்னைக்கு இன்கம்கான ப்ரூஃப். அதாவது நேத்து கட் ஆஃப் முடிஞ்சு இன்னைக்கு அது இன்கமா வந்திருக்கு. பைனரி மட்டும் பாருங்க, கிட்டத்தட்ட 9,56,480 ரூபா இது வரைக்கும் இந்த ஐடி இன்கம் வாங்கின ஐடி லீடர்ஸ். அதுல கீழே மெயினா மென்ஷன் பண்றது என்னன்னா லோன் அமௌண்ட் அவருக்கு இன்னைக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. எந்த லோன்னா 4வது லோன் அவருக்கு கிரெடிட் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட் பாருங்க, காலையில 4:35க்கு கிரெடிட் ஆயிருக்கு. அப்ப 4வது லோன்ன்றது 25,000 லோன் அவருக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. சார் அந்த லெஃப்ட்ல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க சார். ஓகே. அப்போ இங்க நீங்க ஒரு விஷயத்த யோசிக்கணும். இந்த 25,000 லோன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோன் 4 வாரம் நடந்திருக்கும், செகண்ட் லோன் 8 வாரம், 3வது லோன் 10 வாரம் லீடர்ஸ். அப்போ மொத்தமே 22 வாரம் கம்ப்ளீட் ஆன ஒரு ஐடி. சரிங்களா? ஜஸ்ட் 22 வாரமே ஆன ஐடி. அப்போ ஒரு 154 நாள், ஒரு 5 மாசம் கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த 5 மாசத்துல இவர் டீம் கொடுத்தனால, அது இங்க லெஃப்ட்ல டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்கோம். 12,320 ரூபா நேத்து ஒரு நாள் வருமானம் இந்த ஐடியில கிடைச்சிடக்கூடிய ஒரு நாள் வருமானம். சரிங்களா? அவருடைய டோட்டல் பைனரி இன்கம் தான் 9,56,000 சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த 5 மாசத்துல இந்த நபர் டீமை கைட் பண்ணி, இந்த லீடர் வந்து கைட் பண்ணி இன்னைக்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நபர் ஒருவேளை ஜாயின் பண்ணி யாரையுமே ரெஃபர் பண்ணாம, அதாவது 2 ரெஃபரலை மட்டும் கொடுத்திருந்த இந்த 5 மாசம் வெயிட்டிங்ல மட்டுமே இருந்திருந்தா கூட இங்க கீழே இருக்கு இல்லைங்களா 25,000 லோன் அமௌண்ட், அது கட்டாயம் கிடைச்சிருக்கும். அப்ப அதுல 80% 20,000 ரூபாய் இன்னைக்கு அவருக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. அப்ப இந்த 20,000 ரூபாய் வாரம் இடபிள்யூஐ அவர் எவ்வளவு கட்டுவார்னா 2,000 ரூபாய் வீதம் 10 வாரம் கட்டினா 20,000 கட்டியிருப்பாரு. இதுல நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அந்த கேஷ்பேக் மட்டுமே 5,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அப்போ வேலையே பார்க்கலைனாலும் இங்க ப்ராஃபிட் இருக்குன்றத முதல் தெரிஞ்சுக்கணும். ஆனா இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு டீமும் கொடுத்தனால அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே 5 மாசத்துல 9,50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சிஸ்டத்துடைய ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா நான் இந்த இடத்துல பாக்குறேன். அப்போ இங்க எந்த வித அப்கிரேடும் கிடையாது. ஏன்னா இங்க நிறைய கம்பெனிகள்ல நிறைய சிஸ்டத்துல நம்ம டிராவல் பண்ணியிருப்போம் லீடர்ஸ். அப்போ அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்போம்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நிறுவனம் ஆரம்பிச்ச 6 மாதத்துல இந்த ஐடி இந்த டாப் லீடர் வந்து ஜாயின் பண்ணி 5 மாத காலங்கள் மட்டுமே ஆகுது. ஸோ அதுதான் இங்க நான் மென்ஷன் பண்ணி இங்க காமிச்சிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 22 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன ஐடி. அப்போ இதுல கிட்டத்தட்ட அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த லோனுடைய வேல்யூ இங்க நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ இங்க முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். அப்போ உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அவர்கிட்ட இதை பத்தி இன்னும் தெளிவா கேளுங்க. அப்போ இன்னைக்கு நீங்க வந்தீங்க, பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் பிளான் தான். அப்போ இதுல நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத நீங்க ஒரே நாள்ல மட்டும் கத்துக்க முடியாது.
அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கீங்க. இந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த கத்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா நிச்சயமா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க நம்ம வந்து ஃபியூச்சர் அப்டேட் அடுத்தடுத்த விஷயங்கள ஏன்னா இது லாங் டேர்மா கொண்டு போறதுக்கான விஷன்ல நிறுவனம். இன்னும் சொல்லப்போனா மிஸ்டர் கிராந்திகுமார் சார் ரொம்ப தெளிவா அவரோட விஷன்ல கிளியரா வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் அது ஒரு 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 நெட்ஒர்க்கர்களுக்கு அது தெரியும். சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க. இல்ல சார் இந்தியாவிலலாம் ஐஎன்ஆர் கான்செப்ட்லாம் செட் ஆகாது சார் அப்படிலாம் சொல்ற நபர்களும் இருக்காங்க. ஏன்னா எப்படினாலும் ஒரு நல்ல பீக்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வேற மாதிரிலாம் வரும். அது இப்போ நம்ம எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறனால இப்போ நம்ம வந்து ஐஎன்ஆர்ல டெபாசிட்டும் பண்ண முடியாது, வித்ட்ராலும் பண்ண முடியாது. அப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த இஷ்யூஸ் இருக்கு. அது நிறைய நிறுவனம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கு இமீடியட் ஆக்ஷனா நம்ம கிராந்திகுமார் சார் யூஎஸ்டிடி ஆப்ஷனும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா டெபாசிட் ஆப்ஷன் போன மாசமே வந்துருச்சு. இப்போ வித்ட்ரால் ஆப்ஷனும் கொண்டு வந்தாச்சு லீடர்ஸ். அப்போ நீங்க ஒவ்வொரு இந்த 6 மாதங்கள்ல ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம பார்த்துருப்போம். நான் பர்டிகுலரா நான் சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா இப்போ வேர்ல்டு வைடா நம்ம என்ட்ரிஸை வந்து நம்ம எடுக்க முடியும். அப்போ வேர்ல்டு வைடா போகும்போது ஐஎன்ஆர்ல மட்டுமே இருந்தா அது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ யூஎஸ்டிடி அப்படின்றது காமனா நம்ம கிரிப்டோலையும் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இங்க நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா எப்படி சார் கிரிப்டோனா எங்களுக்கெல்லாம் தெரியாதா சார் அப்படின்னு சொல்ற நபர்களும் இருக்காங்க. நெட்ஒர்க்ல ஒரு பெரிய விஷயம். நெட்ஒர்க்ல தான் நிறைய நாலேஜ் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். இங்க இங்க இப்போ நம்ம உள்ள இருக்கோம் அப்படின்னா இந்த ஜூம் ஆப் மூலமா தான் நம்ம இருக்கோம் லீடர்ஸ். இந்த ஜூம் ஆப் கூட ஒரு சில நேரங்கள்ல நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு யோசிச்ச காலங்கள் உண்டு. அப்ப அதை பத்தி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஜூம்குள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு 300 பேர் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கோம் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம இம்ப்ரூவைஸ் ஆகும்போது இன்னைக்கும் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் கூட இல்லாதவங்க இருக்காங்க. நம்ம அவங்கள பத்தி பேச முடியாது இந்த இடத்துல. ஆனா இதை கத்துக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எழுத படிக்க தெரியாத நபர் கூட இன்னைக்கு ஆண்ட்ராய்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஜிபே, ஃபோன்பே நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஆரம்பத்துல பயந்தோம். அது எப்படிடா பணம்லாம் நம்ம செலுத்துறது, அது போகுமா, சரியா வருமா அப்படின்லாம் நம்ம யோசிச்சது உண்டு. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா இன்னைக்கு பெட்டிக்கடையில கூட ஈஸியா ஸ்கேன் பண்ணி பே பண்ற ஆப்ஷன் நமக்கு வளர்ந்துட்டோம். அப்ப இதெல்லாமே வந்து காலத்தின் அடிப்படை, நம்ம வந்து காலத்தின் கட்டாயம், நம்ம சில விஷயங்களை கத்துக்கிட்டே ஆகணும். அப்ப கிரிப்டோல இந்தியால ஒரு ஒரு நெகட்டிவ் போயிட்டு இருந்தது. ஐயோ இந்தியால வந்து வரவே வராதுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் இப்ப ப்ராப்பரான ஆணையம் வந்துருச்சு. அப்ப கிரிப்டோ இந்தியாவிலும் லீகல் அப்படின்ற விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப தைரியமா நம்மளுடைய பிசினஸ், ஏன்னா நம்ம கிரிப்டோக்காக கொண்டு வந்த பிசினஸ் கிடையாது. ஆனா நம்ம நிறுவனத்துல நம்மளுடைய சிஸ்டத்துல கிரிப்டோவும் வந்திருக்கிறது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அப்போ அதை சரியான விதத்துல பயன்படுத்தி அப்ப இங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முனிராஜ் சார், தங்கராஜ் சார்லாம் ரொம்ப சூப்பர்வா வந்து காலைல 6 to 7 இந்த ஒவ்வொரு நாளும் வந்து ஜாயின் பண்ண பீப்புளுக்காக அந்த டவுட் செஷன் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி ஜாயின் பண்றதுல இருந்து அதை எப்படி நம்ம கிரிப்டோவில் டெவலப் பண்றது அதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களை அழைச்சிட்டு வந்த அப்ளைன் மூலமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த சிஸ்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு. இதை சரியான விதத்தில் அனைவரும் பயன்படுத்தி வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இங்க வந்து இருட்டு இருட்டுன்னு சொல்றதை விட ஜஸ்ட் ஒரு தீக்குச்சியை பொறுத்தனாலே நமக்கு வந்து அந்த ஒளி நமக்கு கிடைக்கும். இன்றைய நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் இருட்டுல இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய விடியல் வந்து நிச்சயமா ஒரு பிரகாசமான விடியலா இருக்கும். அதுல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க எத்தனை பேர் இதை எதிர்பார்த்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நாளை விடியல் அப்படின்றது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய இருள்ல கூட வெளிச்சமா இருக்கக்கூடிய ஒரு சித்ரா பௌர்ணமி நன்னாள். அப்ப இன்னைக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒளி கிடைக்கவிருக்கிறது. ஸோ இந்த விஷயத்த இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டு நீங்களும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம் லீடர்ஸ். ரமேஷ் சார், நம்ம அசோக் சார் இருந்தாங்கன்னா வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். சார் ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வச்சாங்க, ரொம்ப பொறுமையாகவும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் சார் அசோக் சார் இருக்கீங்களா? ஹலோ சார், வெல்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். அனைவருக்கும் இரவு வணக்கம். ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் ரமேஷ் சார் வந்து ராஜீவும் மிகச்சிறப்பாக கொடுத்துருந்தீங்க சார். அருமையான ஒரு காணொளி மூலம் இந்த வீடியோ அட்டகாசமா இருந்துச்சு சார். நம்மளோட அவர் பேரு மறந்து போச்சு சார், மிஸ்டர் ரங்கநாதன். ஐ திங்க் ரங்கநாதன் அவரோட அண்ணன் நினைக்கிறேன்.
ஹலோ. ஆ ஆ, சொல்லுங்க சார். அவர் பேருங்க இந்த வீடியோ கொடுத்திருந்தார் இல்லையா? ஆ, ஆமா சார். நான் சரியா பார்க்கலங்க சார். நான் நல்லா இருந்தது எடுத்து ஆமா. போட்டேன். அவங்களோட அப்பா தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஷாம்பு ஷாஷே கண்டுபிடிச்சவங்க. அவரோட ஆமாங்க சார். வாழ்க்கையிலும் எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, என்ன பண்ணோம், எப்படி முன்னேறணும் அப்படின்றத நேச்சுரல் சலூன்ஸ் அப்படின்றது அவங்களோட பிராண்டு தான் சார். மிகப்பெரிய ஓகே அளவு சார். நல்ல ஒரு காணொலியை கொடுத்து வாழ்க்கையில எப்படி ஒரு முன்னேற்றம் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்தேன், கடவுளை பார்த்தேன், பாபாவை பார்த்தேன், ஜீசஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் தன்னோட உழைப்பு விவேகானந்தருக்கோட கீழே என்ன எழுதி வச்சிருந்ததோ அதை பார்த்து தான் அடுத்த லெவல்ல முன்னேறியதா சொல்றாரு சார். நல்ல ஒரு காணொலி இருந்துச்சு. மிக அருமையாக இவரும் ரமேஷ் சாரும் ஜீவும் மிக சிறப்பாக கொடுத்திருந்தாங்க சார். அடுத்த நகர்வை நோக்கி செல்வதுதான் சார் வாழ்க்கை. தேங்கி நின்றால் குட்டை, ஓடிக்கொண்டிருந்தால் தான் நதி. சோ நம்ம அடுத்தத மாற்றங்கள் மட்டுமே மாறாததுன்ற மாதிரி அடுத்தடுத்த அப்டேட், அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியை நாம் எல்லாருமே தேடி போயிட்டு இருக்கோம் சார். ஒரு மிகச்சரியான வாய்ப்பு, மிகச்சரியான இடத்துல நாம் எல்லாருமே இருக்கிறோம். இதை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சார். இது கத்துக்கணும் சார். எப்பவுமே கற்றல் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் கற்றுக்கொண்டே இருப்பதுதான் சார் வாழ்க்கை. கற்றல் தான் நம்மளோட அடுத்த நகர்வுக்கு எடுத்து சொல்லும். நம்மளோட 6வது அறிவோட மிகப்பெரிய பயணமே கற்றல் தாங்க. சோ கற்றல் அடுத்தது என்ன நம்ம கத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ. ஐஎன்ஆர்ல இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ யூஎஸ்டிடி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்துருக்காங்க. அதையும் என்னன்னு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி சார். ரொம்ப ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ல ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படியே நிறைய பேருக்கு அது சிரமம் இருக்கு அப்படின்னா, நீங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் லோன் வாங்குனதை லோனாவே வச்சிருங்க. நீங்க வெளியில எடுத்து கட்டுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அந்த லோனாவே வச்சிருங்க. வேலெட்லயே வச்சிருங்க. உங்களோட கேஷ்பேக் மட்டும் நீங்க வித்ட்ரா பண்ணிடுங்க. அப்ப உங்களுக்கு அந்த இன்புட்டுக்கு உண்டான பிரச்சனையும் இல்ல, அவுட்புட்டுக்கு உண்டான பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல. கத்துக்கலாம். கத்துக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஒரு லோன் வருது அப்படின்னா, ஒரு 2வது லோன் வருது, ஒரு 10,000 லோன் வருது, 5,000 லோன் வருது அப்படின்னா, அந்த லோன் அப்படியே அங்கேயே வச்சிருங்களேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. யாரையும் நீங்க தேட வேண்டியதில்ல, கஷ்டப்படுத்த வேண்டியதில்ல. சார் யூஎஸ்டிடி என்னன்னு தெரியல, கிரிப்டோ என்னன்னு தெரியல, இந்த ட்ரஸ்ட் வாலெட் எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியல, பினான்ஸ் என்னன்னு தெரியல. அந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்ல. அந்த லோன் அப்படியே வச்சிருங்க. 4 வாரம் கழியட்டும். அதோட கேஷ்பேக் மட்டும் நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துருங்க. அடுத்த லோன் வரட்டும். அதோட கேஷ்பேக் மட்டும் நீங்க எடுங்க. ஆஃப்லைனோட ஒரு மீட்டிங் போட்டு அதை எப்படி பண்ணணும், அடுத்தடுத்த லெவல்ல அதை நாம எப்படி கொண்டு போறோம்ன்றது நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கிரிப்டோவில் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம ஒரு முழுமையான ஒரு செஷன் கொடுப்போம் சார். எல்லாமே அதுல கத்துப்போம் சார். கொஞ்சம் டைம், இன்னொரு 1 வீக் நம்மளோட அப்டேஷனே இன்னும் முடியாம இருக்கு சார். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்மீடியட்டாவே அந்த யூஎஸ்டிடியை கொண்டாந்துருக்காங்க. ஒரு 48 மணி நேரம், 72 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை ஒரு அரை நாள்ல மட்டும் கொண்டாந்து முடிச்சு உள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதோட ஒர்க் இன்னும் முடியல சார். இன்னொரு 1 வீக்காவது வெப்சைட்டோட அப்டேட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை காப்போம். இருக்கிற விஷயத்தை நாம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். எல்லாரும் ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவோம் சார். ஒரு மிகச்சிறப்பான மீட்டிங் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார். எல்லாருக்கும், ரமேஷ் சாருக்கும் அண்ட் ராஜீவ் சாருக்கும், இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முரளி அண்ட் ஏற்கனவே நம்ம மீட்டிங்ல இருக்கிற முனிராஜ் சார், தங்கராஜ் சார், பாக்கியராஜ் சார், அது எல்லா ஜாம்பவான்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ சார். யாராவது ஹேண்ட் பண்ணியிருந்தா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்குறீங்களான்னு பாருங்க சார். ரமேஷ் சார். ஓகே சார். சொல்லுங்க சார், நான் கொடுத்துக்கலாம் சார். ஹேண்ட் யார் பண்ணிருக்காங்க சார்? ராமன் சார் வச்சிருக்காரு பாருங்க சார். கொடுக்கணுங்களா சார்? ராமன் சார் அன்மியூட் பண்ணிடுங்க சார். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரமேஷ் சார். வணக்கம். ரமேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வெல்கம் சார். வணக்கம் சார். ராமையா நான் தான் சார். கேட்டீங்களா? வாழ்த்துக்கள். நான் இப்ப இந்த செக்ஷன் வந்ததே சார் நம்ம ராஜு பாராட்டுறதுக்கு தான். ரொம்ப அருமையா அற்புதமா சொன்னாங்க. அடுத்தது அசோக் சார் ஒரு தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது ஒரே ஒரு விஷயம் சார். எந்த ஒரு புதுசாவும் புதுசா கம்ப்யூட்டர் வரும்போது கம்ப்யூட்டர் பயந்தாங்க. கம்ப்யூட்டர் எல்லாம் எப்படி மனுஷன் செய்யறத செய்யும் அப்படின்னாங்க. அப்புறம் மொபைல் எல்லாம் இப்ப பாருங்க, மாடு மேய்க்கிற பிள்ளைங்கள இருந்து, ஆடு மேய்க்கிற பிள்ளைங்கள இருந்து, மீன் பிடிக்கிறவங்கள இருந்து மொபைல் இல்லாத வாழ்க்கை ஆயிடுச்சு. அது மாதிரி
இந்த கிரிப்டோங்க ஒரு பெரிய மேட்டரே இல்லை சார். சிம்பிள். ஏன்னா இந்த கிரிப்டோவில் மட்டும்தான் நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்க, எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. பணத்துல வந்து பேங்க்ல வச்சிருக்கான். நீங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீலிங் அடிச்சீங்கன்னா மாசம் 7,75,000 சம்பாதிப்பீங்க. இந்த கம்பெனி 2 வருஷம் ஓடிச்சுன்னா கோடிக்கணக்கில் வந்துடும். அப்ப நீங்க இன்கம் டேக்ஸ் வீட்டுக்கு வந்துருவான். ஆனா கிரிப்டோல நீங்க ஒரு 100 கோடி இல்ல, 1000 கோடி இல்ல, 5000 கோடி வச்சிருந்தாலும் யாருக்கும் தெரியாது. சோ ஒரு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்கும் போது ஆரம்பத்துல ரொம்ப சிரமமா தான் சார் இருக்கும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். ஒரு ட்ரஸ்ட் வேலட் ஒண்ணு ஆரம்பிக்கணும். பிளே ஸ்டோர்ல நம்ம கேம் விளையாடுற மாதிரி தான் சார். ஒரு ட்ரஸ்ட் வேலட் ஆரம்பிச்சீங்கன்னா அதுல ஒரு இது வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் எடுத்து பண்ணீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் அங்க ஓடிடும். சோ அத பினான்ஸ்ல மாத்திருக்கிறதுக்கு 100 பேர் இருக்காங்க பினான்ஸ்ல. நீங்க தான் எல்லாரும் பினான்ஸ் வச்சிருக்கணும் அவசியமே இல்ல. நீங்க வேலெட்ல வச்சிருந்தா உங்களுக்கு அடுத்த செகண்ட் வேலெட்டுக்கு மாத்திக்கிட்டு கேஷ் கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கடந்த 10 வருஷமா கிரிப்டோல தான் சார் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க, எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி கேஷ்னு முத கொண்டு வந்ததுனால இப்ப நம்ம யோசிக்கிறோம் சார். இதுவே கேஷ் இல்லாம ஆரம்பத்துல இருந்து கிரிப்டோன்னு கொண்டுட்டு வந்தோம்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்லாம போயிருக்கும். பட் அவங்களும் சேஃப் சைடு தான் சார். ஏன்னா எலெக்ஷன் இருக்கு. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பணம் எடுத்துட்டு வர முடியாது, பணம் போக முடியாது. ஒரு அக்கௌண்ட்ல ஒரே நாளைக்கு 1,00,000 பேர் 2,00,000 பேர் வித்ட்ராவல் பண்ணா பேமெண்ட் பண்ணா அந்த நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இப்ப நீங்களே ஐ மீன் இப்ப திருச்சி ரமேஷ் சார் இருக்காரு. ரமேஷ் சார் அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு திடீர்னு நாளைக்கு ஒரு 1,00,000 என்ட்ரி விழுந்ததுன்னு வச்சுங்க, பேங்கர் அங்கேருந்து வீட்டுக்கே தேடிட்டு வந்துருவான். என்ன சாமி பண்றீங்க? சோ அதே மாதிரி தான் சார். இந்த 5 வருஷமா அவங்க கொண்டுட்டு 5 மாசமா கொண்டு வராங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு கிரிப்டோல கொடுத்துருக்காங்க போது தெரிஞ்சுக்கணும்னு முழுசா ஆர்வமா நில்லுங்க சார். மற்றபடி எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கத்துக்கணும் அப்படின்னு வந்துட்டா கத்துக்கணும், நாங்க சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கோம். பணம் தானே சார் எல்லாமே. பணம் எதுல இருந்தா யாரு சார் வேணாம்பா? ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் இந்த ஏற்பாடு பண்ண ரமேஷ் சாருக்கும், மிக அற்புதமா பேசின தம்பி ராஜீவுக்கும், அப்புறம் என்னுடைய ஆர்வம் நண்பர் அசோக் சாருக்கும். ஏன் அசோக் சார் ஆர்வம் நம்பர் அப்படின்னா சார், இந்த நெட்வொர்க் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்க என்னைக்குமே உடன்பெற சகோதரர் மாதிரி தான். சோ அசோக் சார் நம்ம இன்னைக்கு நேத்து இல்ல, ஒரு 20 வருஷம் நட்பு. சோ தெளிவா சொன்னாங்க. நேத்து சொன்னாங்க பாத்தீங்களா, விவேகானந்தர் பாறைக்கு போகணும்னா படகு காசு இருந்தாலும் இல்லைனாலும் குதிச்சு போயிடலாம் சார். அது மாதிரி நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு வெறி மட்டும்தான் சார் இருக்கணும். வேற எதுவும் மனசுல இருக்கக்கூடாது. நம்ம ஜெயிக்கணும், முடிஞ்சு போச்சு சார். யாரு சார் இன்னைக்கு 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய் கடன் தருவா? நம்ம உழைச்சோம்னா அது உங்க காசு சார். இன்னைக்கு கடன் வாங்கினா நாளைக்கு வட்டி கட்டணும். வட்டி கட்டலன்னாலும் கடன்காரன் வாழ சொல்லுவோம்ல, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனான இளைஞன் வந்தான்னு. ஒரு கடன் இருக்கிறவங்களுக்கு தான் சார் இந்த அனுபவம் தெரியும். ஏன்னா நான் ஃபைனான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா நான் வாங்குற இடத்துல வந்து ஒரு நேரத்துல ஒருத்தவங்க எனக்கு கண்டு ஒளியும் போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும் சார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பணமானது 10 இல்ல, 11 இல்ல, 15 இல்ல, சொல்லுவாங்கல்ல பணம் 10 செய்யல, பணம் 100 செய்யும் சார். அந்த பணத்தை சம்பாதிக்கிறது நேர்மையா கரெக்டான வழியில் கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து உழைச்சா போதும் சார். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சவங்க ரெக்கார்டு இருக்கு. 5 மாசத்துல இன்னைக்கு 1 கோடி சம்பாதிச்சவங்கள ஆதாரம் நான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். வேற எந்த நிறுவனத்துல சார் 1,600 ரூபாய் பணம் கட்டி ஒரு 1 கோடி சம்பாதிச்சதையா ஒருத்தவங்களை சொல்லுங்க சார். நான் வந்து 10 லட்சம் ரூபாய் தரேன். முடியாது சார். அது மாதிரி என்ன ரீசன்னா, அந்த மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கு சார். ஆனா இந்த நிறுவனத்துல பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி அசோக் சார் மாதிரி நல்ல ஆசிரியர், அவர் குரு போதிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அற்புதமான புது விஷயமா சேகரிச்சு சொல்லிட்டு இருக்காரு. சோ நேத்து நான் உங்கள்கிட்ட சும்மா ஒரு டைல தான் விட்டேன். இப்ப கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் சார், ஒரு 2 நிமிஷம் பேசவான்னு. பர்மிஷனோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானே பேசினா நல்லா இருக்காது. எல்லாரும் பேசுங்க. வாழ்த்துக்கள். வளர இந்த கம்பெனி மேலும் மேலும் வளர்றதுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு மனதா இந்த கம்பெனியை வாழ்த்துவோம். இந்த கம்பெனி நல்லா இருக்கட்டும், நீடோடு இருக்கட்டும். இங்க உள்ள அத்தனை பேர் சீலினிங்கன்னு மனசார பாராட்டுறேன் சார், வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். சார் அருண் சார். சார் முடிச்சிடலாமா பாருங்க சார், டைம் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். இதே போல மீட்டிங் நாளைக்கு
நாளை இரவு 9 மணிக்கு பார்ப்போம் சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைத்து நண்பர்களுக்கும் இரவு வணக்கம் சார். தேங்க்யூ அண்ட் குட் நைட் சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.